ஹலோ மக்களே, உங்களுக்காக ஒரு புது ஐட்டத்தை நான் தூக்கி வந்துருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்க போறேன். எனக்கு கீழே நிறைய மாத்திரை காட்சி இது வா உனக்கு தரேன். என்னடா பத்திட்டு நம்ம மேல இவனுக்கு இவ்வளவு பாசம் அப்படின்னு நினைக்கிறது எனக்கு தெரியுது. என்ன பண்றது? நீ எங்க ஆளுனா, நீ எங்க ஆளுனா. அந்த ஃப்ரீ அட்வைஸ் நான் கடைசியில சொல்றேன். ஆனா நான் ஏன் உங்களுக்கு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்க போறேன்னு இப்ப சொல்லட்டா? ஜேடியின் டபுள் மொக்க நேரம். ஃப்ரீ அட்வைஸ்னா என்ன? நீங்க ஒரு பிரச்சனையில இருப்பீங்க. அப்ப அந்த பிரச்சனை எப்படி முடிக்கலாம்னு சொல்லிட்டு 4 பேர் 4 விதமா வந்து சொல்லுவானுங்க. அவனுக்கு பண்ணுவானுங்க பாருங்க ஒரு அட்வைஸ். அதான் ஃப்ரீ அட்வைஸ். அதுக்காக அவன் எந்த சார்ஜும் வாங்க மாட்டானோ. அதனால தான் அது ஃப்ரீ அட்வைஸ். ஆக்சுவலி ஃப்ரீ அட்வைஸ் இட்ஸ் நாட் எ பேட் திங், இட்ஸ் a good thing when really you need it. You understand? After +2 நீங்க 12th முடிச்சிட்டு ஹையர் ஸ்டடீஸ் காலேஜ் போகணும்னு ஆசைப்படும்போது நீங்க என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ண வரணும் பாருங்க. இந்த கோர்ஸ் படிச்சா வேலை கிடைச்சிடும், இந்த கோர்ஸ் படிச்சா அப்ராட் போயிடலாம், இந்த கோர்ஸ் படிச்சா லைஃப் செட்னு மண்டே கழுவுறானோ. ஆக்சுவலி அவன் சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். பட் எனக்கு ஒரு டவுட், அப்படியே அதிக பேர் இன்ஜினியர் போய் சேர்ந்துடுறானோ? நீங்க நல்லா திங்க் பண்ணி பார்த்தா படிக்கிறவனும் சரி படிச்சவனும் சரி அவன் இஷ்டப்படுத்த படிச்சிருப்பானான்னு கேட்டா அது இல்ல. யாரோ ஒருத்தவன் அட்வைஸ் பண்ணதால அதுல போய் சேர்ந்திருப்பான். அதான் உண்மை. இந்த எல்லா கண்டத்துல இருந்து தப்பிச்சு போன ஒருத்தவன் காலேஜ் போயிட்டு அவளுக்கு பிடிச்ச கோர்ஸ் படிக்கலாம்னு பார்த்தா அங்க இருக்கிற டீச்சர்ஸ் இந்த கோர்ஸ் நல்லா இருக்கும், அந்த கோர்ஸ் நல்லா இருக்கும், இது நல்லா ஹோப்பா இருக்கும்னு சொல்லி மண்டே கழுவுறாங்க. இப்போ அங்கதான் பிரச்சனையே. டேலண்ட் உள்ளவங்க தப்பிச்சிருவாங்க, ஆனா டேலண்ட் இல்லாதவங்க மாட்டிக்குவாங்க. ஒரு வழியா அவன் 3-4 வருஷத்துல காலேஜ் முடிச்சுட்டு வெளில வருவான். அப்போதைக்கு அவனுக்கு ஒரு வேலை வேணும். அந்த வேலையை தேடுறதுக்குள்ளே அவன் பாடுற பாடு இருக்கு. ஒரு கம்பெனிக்கு போயிட்டு ஹெச்ஆர் மீட்டிங்ல உட்கார்ந்த பிறகு ஹெச்ஆர் கேட்பாரு, ஃப்ரெஷர் ஆனு. ஆமா ஃப்ரெஷர்னு சொன்னோன்னே இல்லை நாங்கள் ஃப்ரெஷர் எடுக்கல எக்ஸ்பீரியன்ஸ் தான் எடுக்கிறேன்னு சொல்றான். இப்போ காலேஜ் முடிச்ச பையன் எப்படா எக்ஸ்பீரியன்ஸோட வருவான்னு கேட்டா அதுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை. ஆனா அவர் அந்த டைம்ல ஒரு அட்வைஸ் பண்ண பாருங்க, நீங்க பக்கத்து கம்பெனில ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். நான் கேட்டேனா இல்ல. நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம கொலீக்ஸு, நம்ம அப்பா அம்மா எல்லாருமே அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா யாருன்னே தெரியாத ஒருத்தவன் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அவன் இருக்கிறான் பாருங்க. நீங்களா யாருடா? இவனவங்களோட அட்வைஸ் எப்படி இருக்கும்னா, பாத்துருவோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சரியில்லை, இந்த ஷர்ட்டுக்கு இந்த பேண்ட் போட்டுருக்கூடாதுன்னு ஒரு அட்வைஸ். ஒரு வீடு கட்டுறோம்னா வாஸ்து பார்த்து கட்டுங்கன்னு சில பேரோட அட்வைஸ், இஷ்டப்படி கட்டுங்கன்னு சில பேரோட அட்வைஸ். ஒரு ஃபோன் வாங்கினா சில பேர் ஐஃபோன் வாங்குங்க, சில பேர் சாம்சங் வாங்கன்னு சொல்றாங்க. ஒரு ஹேர் கட் பண்ணலாம் கூட அவன் என்ன சொல்றான், இந்த ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ். பைக் வாங்க போனா கியர் வச்சு வாங்கணும்னு ஒரு அட்வைஸ், ஸ்கூட்டி வாங்கணும் ஒரு அட்வைஸ், ஏன் நீ கார் வாங்கக்கூடாதுன்னு இன்னொரு அட்வைஸ். 27 வயசுலேயே கல்யாணம் ஆகணும், 28 வயசுலேயே செட்டில் ஆகணும், 30 வயசுலேயே குழந்தை கற்றுக்கணும், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா கூட ஏகப்பட்ட அட்வைஸ். இப்படி எஜுகேஷன், ப்ரொஃபஷன், ட்ரெஸ், ஃபுட்டு, ஃபோனு, வீடு, வண்டி, படம், ஃபிளாட்டு, பாட்டு, வாட்ச், வீடியோ மேட்ச், மேரேஜ், குழந்தை, ஸ்கூலு, காலேஜ், வேலை, பெட்டு, ஃப்ரிட்ஜு, ஏசி, ஃபர்னிச்சர், பெண்ணு, பொண்ணு, பைக்கு, லவ், கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு, சென்ட்டு, ஷூ, ரன்னிங், ஒர்க் அவுட்டு, வாக்கு, லேப்டாப்பு, லாலிபாப்பு, ஸ்ட்ரீட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, கோயில், குளம், ரிலிஜன், கேஸ்ட், ஹை கிளாஸ், லோ கிளாஸ், மிடில் கிளாஸ். முடியல. இந்த வீடியோவில் பேசின வார்த்தைகள் யாரோட மனசை அது காயப்படுத்தி இருந்தா ஓகே. உங்களுக்கு தோணலாம் வீடியோட டப்பிங் சரியில்லை, லிப்சிங் சரியில்லைன்னு சொல்லிட்டு. அது கரெக்ட் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா நேற்று நைட்டு டைரக்டர் வெற்றிமாறனோட படத்தை பார்த்தேன். அதான் ஃபைனலி என்னோட ஃப்ரீ அட்வைஸ் உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, யூத்துக்குலாம் வந்து பேசிக்காக வந்து அட்வைஸ் சொன்னாலே பிடிக்காது. ஸோ இருந்தாலும் ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். அந்த அட்வைஸ் என்னன்னா, எவன் அட்வைஸையுமே கேட்காதீங்க, அதான் அட்வைஸ். ஏன்னா இந்த அட்வைஸ் பண்ணுறவன் நல்லா பார்த்தீங்கன்னா அவனோட வாழ்க்கைக்கு அவனுக்கு அவன் அட்வைஸ் பண்ணி தான் எங்கேயோ போயிருப்பான். முடியலன்றதுனால தான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறான். ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேக்கட்டி போங்க. ஓகே, உங்க எல்லாருக்கும் ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்து நான் டயர்ட் ஆயிட்டேன். வருகிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.